தொடர்ந்தும் பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்க்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த பகுதியாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றிய மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதியானது அமைந்துள்ளது. நிச்சயமாக இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் ஒரு பயனுள்ள பகுதியாக அமையும் என்ற நம்பிக்கையில் மகளிர்க்கே பகுதியோடாக இணைந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் மாதம் வருகின்ற டிஸ்மெனோரியா, அதாவது பீரியட்ஸின் பொழுது வருகின்ற வயிற்று வலி வந்து எப்படி நாங்கள் மேனேஜ் பண்றது, அதாவது ட்ரீட்மெண்ட் அண்ட் அட்வைசஸுக்கு போனோம்னு சொன்னா, முதல் எந்த நோய் எடுத்தாலும் காரணத்தை வந்து பார்க்க வேணும். காரணம் என்ற ஒரு காரணத்தை வந்து பரிவர்த்தனம் செய்ய வேணும். நிதான பரிவர்த்தனம் அல்லது கோசட்டிவ் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவோம். அப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுதும் பிரைமரியா செகண்டரி கோர்சஸ் ஆண்டு பார்ப்போம். பிரைமரி என்று சொன்னோம்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், அதாவது பிஃபோர் 30 இயர்ஸுக்கு முன்னுக்கு வரும். அந்த வார பெயினும் வந்து லோவ அப்டோமினல் பெயின்ல இருக்கும். பேக்குக்கு சம்டைம் தான் ரேடியேட் பண்ணும். அவ்வளோ பெரிய அளவு சிவியர் பெயின் இருக்காது. அதை விட ஏதாவது நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வீட்டு கை மருந்துகளால் எடுத்தாலோ அல்லது நார்மல் பெயின் கில்லர்ஸ் எடுத்தாலோ அது வந்து டிஸப்பியர் பண்ணும். இது பிரைமரி. செகண்டரி கோர்சஸ்ன்னு சொன்னால் ஏதாவது சிவியர் அப்டோமினல் பெயின், அது பேக்கேக் மெயினாக இருக்கும். ஆஃப்டர் 30 இயர்ஸ், அதாவது ஆஃப்டர் வெட்டிங், ஆஃப்டர் பேபி டெலிவரிக்கும் பிறகு அது ப்ரொமினெண்ட்டாக 30 இயர்ஸுக்கு பிறகும் இருந்தால் அது செகண்டரி டிஸ்மெனோரியா. அதுவும் வந்து இந்த சைக்கிள், அதாவது மென்சுரல் சைக்கிள் நடுப்பகுதியிலையும் வந்தால் அதை பற்றி நாங்கள் செகண்டரி கோர்சஸில் பார்ப்போம். இனி நோமலாக வந்து ஒரு டிஸ்மெனோரியா வீட்டில் வருகுது, பிள்ளை என்ன செய்ய வேணும்னு சொன்னால், அதாவது முந்தின காலங்களில் வந்து பீரியட்ஸ் வந்தால் ஒரு அறைக்குள்ளேயே வந்து ஒரு கோடு கீழி போட்டோ அல்லது வந்து ஒரு உலக்கையை போட்டோ அதுக்குள்ளேயே தான் பெண் இருப்பா. அதை தாண்டி வெளியே வரும் பொழுது பிள்ளைக்கு என்ன செய்யும்னு சொன்னால் நார்மல் ஆக்டிவிட்டி இல்லாமல் போகும். ஆனால் என்ன செய்யும், நார்மல் ஆக்டிவிட்டி இல்லாட்டி அதாவது பிளட் என்ன செய்யும், வெளியே எஸ்கேப் பண்றதுக்கு பதிலா அப்படியே உள்ளுக்க குளோட் ஆகிடும். அப்போ உள்ளுக்குள்ள குளோட்டை வந்து இருக்கிற குளோட்டை வந்து நாங்கள் அதாவது லேசியாவே படுத்தே இருந்தா வெளியில போகாது. அதுக்காக கருப்பை கூட சுருங்கி விரிஞ்சு அதன் மூலம் பெயின் வரும் ஒரு விஷயம். அப்ப நாங்கள் வந்து அன்றாட ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க், அதாவது பெண் சமையல் செய்ய வேண்டும். அதுக்காக நாங்கள் கூடுதலா மாவு அடிக்கிற தண்ணி எல்ற அப்படி இல்லை. அந்தந்த என்னென்ன ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கோ அவ வந்து அதை செய்யணும் உண்டு. ரெண்டாவது வந்து சாதாரண வயிற்று வலி என்று சொன்னா என்ன கோர்சஸ் மெயினா வந்து கூடுதலா வந்து கால்சியம் வந்து டிப்ளீட் பண்ணப்படுறதால தான் ப்ரோஸ்டோகிளாண்டின் செக்ரீஷன் இன்னும் கூடும். அப்ப நாங்க கால்சியம் சேர்ந்ததான உணவுகளை எடுக்க வேண்டும். எங்களுக்கு அதாவது கால்சியம்னு சொன்னா உண்மையில நாங்கள் எள்ளு எடுக்கலாம், அது நல்ல வடிவா ப்ளீடிங்கையும் வெளியே போக்காட்டும், அதாவது குளோட் பண்ண விடாது. நாங்கள் எள்ளு பாகு போகும் எடுக்கும் பொழுது எள்ளு பிளஸ் வெல்லத்துல என்ன இருக்குன்னா கால்சியம் போன்ற நல்ல சத்துக்கள் இருக்கு. எனவே வந்து அது எள்ளுப்பாக ஒரு நல்ல விஷயம், இந்த வயிற்று வலியை குறைக்கும். அப்ப உள்ளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற ப்ளீடிங்க வெளியில போக்காட்டுறதுக்கு பப்பாசி பழம் நல்ல ஒரு இது. அந்த கூடுதலா பப்பாசி பழம் அந்த பீரியட்ல எடுக்காட்டிலும் இந்த கட்டிப்பட்டு குளோட்டா இருந்தா அளவான அளவுல பப்பாசி நல்ல விஷயம். இதுகளை எடுக்கும் பொழுது கால்சியம் சேர்ந்த நிறைய இந்த கீரைகள்ல சண்டி கீரை, முருங்கை இலை, முருங்கைக்காய், இப்படியான தக்காளி பழம், பால், பசுப்பால், இப்படியானவற்றை எடுக்கும் பொழுது கால்சியம் வந்து உடம்புல பிளட் லெவல்ல வர்றதெல்லாம் ப்ரோஸ்டோகிளாண்டின் செக்ரீஷன் குறைஞ்சு இந்த பெயின் குறை. அந்த நேரங்கள்ல சாப்பாடு தான் எடுக்கிறோம்னு சொல்லி அந்த வயிறு ஃபுல்லா சாப்பாட்டை வந்து தேக்கி வச்சாலும் இந்த பெயின் வந்து கூடத்தான் செய்ய போகுது. அப்ப அளவான அளவுல தேவையான உணவுகளை எடுக்க வேண்டும். அதுபோல இந்த கால்சியத்தை வந்து லெவல் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து விட்டமின் சி ஹெல்ப் பண்ணும். எனவே வந்து நாங்கள் லெமன் சேர்ந்த விட்டமின் சி உள்ள பழங்களை எடுக்கலாம். அடுத்ததா வந்து இந்த வயிற்று வலி நேரம் எங்களுக்கு நோமலா எங்களுக்கு வீட்டுல வந்து வயிற்று வலின்னு சொன்னாலே வீட்டுல நாங்கள் என்ன வெந்தயம் எடுப்போம். அந்த வெந்தயத்துல என்ன இருக்கு, ஆன்டிஸ்பெஸ்மோடிக் ஆக்ஷன், அதாவது இசிவு அகற்றி எங்கேயாவது வந்து சுருக்கமாவே இருந்தா அதை வந்து தளர்த்தி விடும். இதனால என்ன செய்யும், அந்த கட்டுப்பட்டு இருக்கிற ப்ளீடிங் வந்து அந்த ஸ்பெசம் அதுகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணி கேஸும் வந்து வெளியில போக இந்த பெயின் வந்து குறைய போகுது. அதை விட சில பிழையான விஷயங்கள் இருக்கு. என்னன்னா அந்த நேரங்கள்ல வந்து அடிக்கடி ஜூரின் போகும் பொழுது ஒரு அரியண்ட உணர்வு வாரதால ஜூரினேஷன்
மற்றது டீபிகேஷன், அதாவது மலங்கழித்தலை கேர்ள்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணி வைக்கிறது. அப்ப யூட்ரஸுக்கு முன்னாலதான் பிளடர் இருக்கு, பின்னாலதான் ரெக்டம் அதாவது மலக்குடல் இருக்கு. இந்த ஏற்கனவே நாங்க ஃபில் பண்ணி நடுவில் இருக்கிற யூட்ரஸை இது ரெண்டும் ப்ரெஸ் பண்ணி அமர்த்தும் பொழுது என்னுமே வந்து பெயினை அந்த பெண் உணரக்கூடும். எனவே ஒழுங்குமுறையாக யூரினேஷன், டீபிகேஷன் இதுகளை வந்து அவ மெயின்டைன் பண்ணியே ஆகவன். அத்துடன் இவ வந்து கூடுதலா அந்த டீனேஜ் கேர்ள்ஸுக்கு வந்து ஃபியர், டென்ஷன் இருக்கிறதால அவ என்ன செய்ய வேணும்னா மனதை வந்து சாந்திப்படுத்துறதுக்கு இந்த மெடிடேஷன், யோகா அதுகளை வந்து அவை ஹேண்டில் பண்ணலாம். இது சாதாரணமான ஒரு விஷயம். வீடுகளில் வந்து நாங்கள் முந்தின காலத்துல காயம் சரக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காயம்னு சொன்னா வயிற்று வலி இருந்தாலே பாட்டிமார் எங்களுக்கு என்ன தெரிவிக்கணும்னு சொன்னா நச்சீரகம், மிளகு, உள்ளி இதுகளை வந்து அரைச்சு போட்டு சில அம்மாமார் வந்து பாட்டிமார் என்ன செய்யணும்னா வேப்பம் துளிரையும் சேர்த்து அரைச்சு போட்டு அடி வயிற்றுல காலமை விழுங்க கொடுத்தா அந்த வயிற்று நோய் வந்து குறைவாயிருக்கும். எல்லோர் வீடுகள்லையும் இருக்கிற ஓமத்திரவகம் அதாவது ஓமத்தீநீர் போன்ற மருந்துகளையும் உள்ளெடுப்பதன் மூலம் இவர்களுக்கு வந்து வயிற்று நோய் தனிமைப்படும். இது தவிர்ந்த செகண்டரி ரீசனால வந்தா முறையான ஒரு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி அந்த யூட்ரஸையும் ஓவரி பக்கத்துல இருக்கிற ஓவரியையும் வந்து ஸ்கேன் பண்ணி அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கின்றதா என்று இன்வெஸ்டிகேஷனை பொறுத்து தான் அடுத்த ட்ரீட்மெண்ட். சில நேரங்கள்ல வந்து என்ன ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தால் அதை வந்து சர்ஜரி மூலம் ரிமூவ் பண்ண வேண்டி வரும். அப்படி அந்த கோர்சஸை வச்சு தான் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நன்றி.